ஹாய்ங்க எல்லாருக்கும் குட் மார்னிங். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ இடியாப்பமும் தேங்காய் பாலும் தான் பண்ண போகிறேன். லைஃப்பில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணுறது நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது என்னன்னா கொஞ்சம் இனிமேல் சீக்கிரமாக எழுந்திருக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஆனால் நான் நைட்டு படுக்கிறதுக்கே 1 மணி 2 மணி கிட்ட ஆகிடும். பேபி தூங்குறதுக்கே ஒரு 12 ஆகிடும். அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடிட்டிங் பண்ணுறது, வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது எல்லாமே பண்ணுவேன். பட் இனிமேல் கொஞ்சம் சீக்கிரம் படுத்துட்டு சீக்கிரம் எழுந்தா நல்லது. ஏன்னா பேபியை ஸ்கூலில் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக காலையில் ஏர்லியாக தான் எழுந்திருக்கணும். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ இடியாப்பம் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஒரு கப் மாவுக்கு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு அப்படியே ஸ்டீம் பண்ண ஸ்வீட் பொட்டேட்டோவை இந்த மாவு கூட சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் தண்ணி தான் தேவைப்பட்டுச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். இந்த இடியாப்பம் புளியறதுல கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு மாவு போட்டு அப்படியே புளிஞ்சிட வேண்டியதா. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இடியாப்பம் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. பீட்ரூட், கேரட் இதெல்லாம் கூட நம்ம ஸ்டீம் பண்ணிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம மாவோட சேர்த்து இடியாப்பம் புளியலாம். ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே பேபியும் எழுந்துட்டா. எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன பாத்திரணும், கிச்சனுக்கு தான் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டாங்க மேடம். ஒரு 7 மினிட்ஸ் போதும் இடியாப்பம் வேகிறதுக்கு. கலர் பாருங்க, எல்லோ கலர்ல சூப்பரா இருக்கு. அதே போல நல்ல சாஃப்டா இருந்துச்சு. எங்க ஊர் சைட்லலாம் தேங்காய் பாலுக்கு வெல்லம் சேர்ப்பாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நாங்கள் மண்டை வெல்லம் வாங்கியிருந்தோம் இல்லையா, அதை நல்லா துருவிட்டு தேங்காய் அரைக்கும் போதே ஒரு 2 ஏலக்காவை சேர்த்து அரைச்சிட்டு வடிகட்டிட்டு துருவின வெல்லம் சேர்த்துட்டோம்னா செம்ம டேஸ்டியான தேங்காய் பால் ரெடி. அமிர்தம் மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி சக்கரவள்ளி கிழங்குலயே ஸ்வீட்னஸ் இருக்கனால வெல்லம் மைல்டா சேர்த்தா போதும்.